நான் ஆரம்பத்தில் சொன்னேன்டி, மதுரை இல்லை, தமிழ்நாடே வந்தாலும் விட மாட்டேன்னு சொன்னது எதனால் சொல்ல? நான் ஜிம்மரு, நான் தான் வின்னரு அப்படி இல்லை. நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஓகே. என் அப்பா சிவ எல்லாம் 2 பேர்த்துக்கு அப்பா அம்மாவுக்கு பிறப்பாங்க. ஒரு ஆண் பெண் அப்படி பிறப்பாங்க. சரியா? ஆனால் டிஃப்ரெண்ட்டாக பிறந்தவன் ஐயப்பன். ஹரிகரனுக்கு பிறக்கணும் அப்படின்ற மாதிரி பிறந்தவன் ஐயப்பன். ஆனால் நான் 3 பேர்த்துக்கு பிறந்தேன்னு நான் சொல்லுவேன். நான் மட்டுமே உதாரணம். நான் பட்ட கஷ்டம், வேதனை, அது இது எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியாக வரும். போட்டுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெவலில் நான். என் அம்மா, என் அப்பனுக்கு 2 பொண்டாட்டி. என் அப்பன் பேர் ராமசாமி. ஒன்று தைலம்மா, இன்னொன்று ஜெயாம்மா. சரியா? ஆனால் ஜெயாம்மாவுக்கும் 2 ஆம்பளையா. ஓகே. ஒன்று ராமசாமி, இன்னொன்று சிவசாமி. அந்த சிவசாமியா உள்ளே போனான் பாரு அந்த தேவடியா பையன், அந்த அம்மாவை என்ன பண்ணிட்டான்னா, எங்கள் அம்மா தொட்டு கூடி பார்க்கல, தொடாமே ஒரு ட்ராப் என் அம்மா கருப்பை பையில என்ன உயிர் கொடுத்தேன்னா தெரியாது. அதில் வந்த வேதனை சோதனை தான் என்னோட இந்த நிலைமைக்கு நான் நிற்கிறேன். எனக்கு காசு பணம் எதுவும் வேணாண்டி, நீ மட்டும் வேணாண்டி. ஆனால் உனக்கோ வேறு மாதிரி கேட்குறேன். அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் பேசலாம் தேவையா? நீ ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, அப்படி ஐடியா சபையே போனால் கூடயும் சரியா, என் ஜுன்னி மயிரில் ஒரு மயிறு போட முடியாது நீ. ஓகே? வரையா போட்டிக்கியா? வரடி அம்மாலாம் நான் வாக்க வாடி. நான் யாருன்னு தெரியும் உனக்கு. ஜோதி அதுக்கான கூதி போனது என் லைஃப்.